வேட்பாளர்கள் தேர்வில் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஆணுக்கு பெண் சமம் இல்லை. எங்களில் ஆணும் பெண்ணும் சமம். சம உரிமைங்கிறது இல்லை, அது கடமைங்கிறதுனால அது சம வாய்ப்பு கொடுக்கல, அவங்க எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்குது இங்கே. உங்களுக்கு வேற இனத்தவர்களுக்கு கூட இங்கே அரசியல் அதிகாரமும் அங்கீகாரமும் இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு வேளார் கைவினை பொருள்களை செய்கிற எங்கள் குயவர், எங்கள் வேளாருக்கோ, மருத்துவர் குலத்தில் அதாவது இந்த முடிதிருத்துகிற பணியை செய்கிற மக்களுக்கோ, சலவை தொழிலை செய்கிற எங்கள் வண்ணார் எங்கள் குடிகளுக்கோ, இப்போ பண்டாரம் ஒரு தச்சர், இந்த மாதிரி இவங்களுக்கு இல்லை, இதுவரை இல்லை. விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்திய கட்சியோ அல்லது திராவிட முற்போக்கு பெரிய சமூக நீதியெல்லாம் பேசின கட்சிகள் கூட எங்களை செய்யலை. ஆனால் எங்கள் வாக்குகளை வாங்கிக்கிட்டு எங்களை எங்களுக்கு அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாக தான் நடத்திருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் முடிதிருத்தங்களில் தான் அரசியலே பேசுனாங்க. யாராவது ஒருத்தர் மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரா? சொல்லுங்கள். இந்த நாட்டில் விஸ்வநாதாஸை விட தியாகி உண்டா? இந்த நாட்டு விடுதலைக்கு இப்போ 29 முறை சிறைக்கு போன வெள்ளக்காரங்காலத்தில் ஆயிரக்கணக்கான நாடகங்களை போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு தியாகி. அவர் வம்சாவளிக்கு எங்களுக்கு என்ன இருந்தது சொல்லுங்கள். ஒரு பொது தளத்தில் தேவேந்திரரையோ இல்லை ஆதி தமிழ் குடிகளையோ பொது தொகுதியில் நிறுத்த முடியுதா இவங்களால? இதுவரை திமுக நிறுத்தியிருக்குன்னு சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மாவாவது நிறுத்திருக்காங்க. ஒரு ஆதி குடியை ஒருத்தவங்க தாழ்த்தப்பட்ட ஒருவனை, புறந்தள்ளி வைக்கப்பட்ட சமூகத்தில் ஒருவரை தனவாளை தூக்கி சபாநாயகர் ஆக்குனாங்க. தலித் எழில்மலையை தூக்கி பொது தொகுதியில் நிறுத்தினாங்க, வெல்ல வச்சாங்க. அதே இதை ஆகப்பெரும் ஆற்றலாக இருக்கிற ஒரு அண்ணன், ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு பெருமை மிக அடையாளமாக இருக்கிற ராசா, அவரை விட அறிஞர் வேணுமா? பெரம்பூர் தொகுதியில் நின்று வென்றார், தனி தொகுதியாக இருக்கும்போது. வெறும் பறையர் வாக்கில் தான் வென்றாரா எங்கள் அண்ணன்? மற்ற சமூகம்லாம் போடலையா? அப்படின்னா பொது தொகுதி ஆன பிறகு நின்னா வென்றுவார்ல, எதுக்கு நீலகிரிக்கு அனுப்புனீங்க? இதான் உங்கள் சமூக நீதி. அப்போ நாங்கள் தமிழராக பார்க்குறவரை நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக பார்க்குறீங்க, அப்படி தானே இருக்குது உங்கள் கோட்பாடு. அப்போ நீங்கள் பார்ப்பன பெண்ணுங்கிற ஆரிய பெண்ணுன்னா ஜெயலலிதா அதே பக்கத்து தொகுதியில் திருச்சியில் தலித் எழில்மலையிலே நிறுத்தி, எப்படி எழில்மலை இல்லை தலித் எழில்மலையே நிறுத்தி பொது தொகுதியில் வென்றாங்க அதே பாராளுமன்றத்தில். அப்போ இது மாறுதலுங்கிறது எங்கேருந்து வரணும்னு இருக்குல்ல. இப்போ அதனால நாங்கள் பொது தொகுதியில் ஆதிக்குடிகளை நிறுத்துவது, தேவேந்திரரை நிறுத்துவதெல்லாம் ஒரு சமூக மாறுதலுக்காக. வெற்றி தோல்வியதை அப்பாற்பட்டது. பெண்களுக்கு இவ்வளவு கொடுத்துட்டா அது வெல்லணுமேங்கிறது. கொடுத்தாதுன்னா கொடுத்து தான் வெல்ல முடியும். சரி, வெல்ற நீங்கள் கொடுங்கல்ல. அதனால தான் நாங்கள் இந்த கல்வி தகுதி, சமூக பிரதிநிதித்துவம், அது சோசியல் இன்ஜினியரிங்கிறாங்களா, அது எந்தெந்த சமூகம் இதில் நிராகரிக்கப்பட்டிருக்கு, புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கெல்லாம் கூடுதல் வாய்ப்பு. இப்போ முத்தரையர்,